ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, இன்னைக்கு இந்த நல்ல நாளில் நீ எதிர்பார்த்த வெற்றி செய்தியோடு தான் இந்த வராகி அம்மா உன்னை பார்க்க வந்திருக்கேன். நல்ல நேரத்தில் நான் சொல்கிறத அப்படியே கேட்டு உன் வாழ்க்கையை சிறப்பாக அமைத்து கொள்ள தயாராகு. உனக்கு எல்லாமுமாக நானே இருந்து உன் வாழ்க்கையை உயர்த்தி உனக்கான வெற்றிகளை கொடுக்க வந்துவிட்டேன் அல்லவா? இனி எதுக்காகவும் நீ வருத்தப்பட வேணாம். நீ உனக்கு கிடைச்ச அனுபவத்தை வச்சு இனி ஒவ்வொரு விஷயங்களிலும் சிறப்பாக சரியாக முடிவெடுக்க தயாராகு. எப்போவுமே எல்லாரும் எடுத்தவனே எல்லா வேலையும் சரியாக செஞ்சிட மாட்டாங்க. முதல்ல தப்பாக செய்வாங்க. அதன் மூலமாக நிறைய அனுபவங்களும் புரிதலும் உண்டாகும். அதுக்கப்புறம் அந்த அனுபவங்களை வச்சு தான் எல்லாரும் நல்ல முடிவை எடுத்து வாழ்க்கையை சிறப்பாக வெற்றிகரமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இதுதான் வாழ்க்கைங்கிறத புரிஞ்சுக்கோ. இனி எந்த சூழ்நிலையிலையும் உன் வாழ்க்கையில் நடந்த தவறுகளை பற்றி கவலைப்படாமல் தவறை தாண்டி இனி எல்லாத்தையும் எப்படி சரியாக செய்கிறதுன்னு யோசித்து துணிஞ்சு முன்னேறு. உனக்கான அனுபவ பாடங்கள் எல்லாம் இந்த வராகி அம்மா சிறப்பாக கற்றுக் கொடுக்க போகிறேன். உன் வாழ்க்கைக்கான நல்லதையெல்லாம் நடத்தி கொடுக்கவும் உன்னை நல்லபடியாக வாழ வைக்கவும் நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் வருத்தப்படாத. உன்னுடைய குணம், பணம் அல்லது உறவுகளை அழிக்க முயல்கிற யாரையும் உன் வாழ்க்கைக்குள்ளே சேர்க்காத. யாராவது உனக்கு கெட்டது செய்ய நினச்சாலும் அல்லது யாராவது உன்னை ஏமாற்ற நினச்சாலும் யாராவது உன் வெற்றியை தள்ளி விட்டு உனக்கான வெற்றியை தரா மறுத்தாலும் அவங்கள முதல்ல உன் வாழ்க்கையிலேருந்து தூக்கி எறிஞ்சிடு. ஏன்னா பேசுகிற வரைக்கும் நல்லா தான் பேசுவாங்க, பழகுற வரைக்கும் நல்லா தான் பழகுவாங்க. ஆனால் பாம்பு எப்போதும் தோலை உரிச்சாலும் அதனுடைய விஷம் குறையாமல் பாம்பாகவே இருக்கும். கூட இருந்தே குழி பறிக்கக்கூடிய இப்படிப்பட்ட மனிதர்களிடம் நீ கொஞ்சம் கவனமாக இருக்க கற்றுக்கோ என் செல்லமே. யார்கிட்டையும் போய் நீ நல்ல பிள்ளைங்கிறதையும் நல்லது தான் செய்கிறங்கிறதையும் விளக்கம் கொடுத்து நேரத்தை வீணாக்காதே. ஏன்னா உண்மையிலேயே உன்னை புரிஞ்சுக்கிட்டவங்களுக்கு எந்த விளக்கமும் தேவையில்லை. உன்னை பிடிச்சவங்களும் உன்கிட்ட எந்த விளக்கத்தையும் எதிர்பார்க்க மாட்டாங்க. உன்னை பிடிக்காதவங்க நீ சொல்கிறதையெல்லாம் குறை சொல்கிறவங்க தான் நீ என்ன சொன்னாலும் தப்புன்னு சொல்லி ஆணவத்தோட அகம்பாவத்தோடு தெரிஞ்சுக்கிட்டு இருப்பாங்க என் செல்லமே. இந்த வராகி அம்மா நான் உன்னை நம்புகிறேன். உன் நல்ல மனசும் நல்ல குணமும் எனக்கு நல்லா தெரியும். அதனால தான் இந்த நல்ல நாளில் நல்ல நேரத்தில் உனக்கான நல்லதையெல்லாம் செஞ்சு கொடுக்க நான் வந்துட்டேன். நீ தண்ணிக்குள்ளே போய் நின்று நடனம் ஆடினாலும் நீ தண்ணியில் ஆடுறது கூட எங்களுக்கு ஒரே குப்பையாக வருது, புழுதியாக வருதுன்னு குறை சொல்கிறதுக்கு உலகத்தில் நிறைய பேர் இருப்பாங்க. மண்ணில் நின்று நடனம் ஆடுனா மண் புழுதியை கிளப்பும். தண்ணியில் நின்று நடனம் ஆடும்போது எப்படி புழுதி வரும்? இப்படி தான் நீ செய்யாத தப்ப இந்த உலகம் உன் மேலே குறை சொல்லும், குற்றம் சாட்டும். நீ என்ன செஞ்சாலும் ஒரு சிலர் அதில் குறையை கண்டுபிடிச்சி உன்னை பற்றி உன் முதுகுக்கு பின்னால் விமர்சனம் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. யார் என்ன சொன்னாலும் அதுக்கெல்லாம் நீ கவலைப்படாத. மற்றவர்களுடைய கருத்துக்களுக்கு ஏற்றாற் போல நீ உன்னை மாற்றிக்கிட்டே இருக்கணுன்ற அவசியம் இல்லை. 1000 பேர் 1000 விஷயத்த சொல்லுவாங்க. அவங்களுக்காக நீ 1000 விஷயத்தில் மாற்றிக்கிட்டே இருந்தீன்னா கடைசியில் நீ யார் என்னங்கிறது உனக்கே மறந்து போயிடும். அதனால் அடுத்தவங்க விமர்சனத்தை காதில் வாங்கிக்காம உனக்கு பிடிச்ச வாழ்க்கையை உனக்கானதாக நீ சரியானதாக வாழ தயாராகு. இந்த உலகத்தில் யாருமே முழுசாக நல்லவங்களும் கிடையாது, முழுமையானவர்களும் கிடையாது. அதனால் எல்லா விஷயங்களையும் அதன் போக்கிலேயே போய்கிட்டு சந்தர்ப்ப சூழ்நிலைகளுக்கு ஏற்றாற் போல அனுசரித்து வாழ தயாராய்க்கும். நீ ஒரு நிம்மதியான வாழ்க்கையை வாழணும்னு நினச்சினா வாழ்க்கை அதன் போக்கில் அப்படியே ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் என் செல்லமே. மற்றவங்க உன்கிட்ட எப்படி நடந்துக்கிறாங்களோ நீயும் அதே போல் நடந்துக்கோ. அடுத்தவங்க மதித்தாங்கன்னா நீ மரியாதை கொடு. அடுத்தவங்க உன்னை ஏளனமாக பேசுகிறாங்கன்னா நீயும் அவங்கள கண்டுக்காமல் கடந்து போய்கிட்டே இரு. எல்லாரிடமும் பணிவோட பொறுமையோடு இருக்கணும்னு நான் சொல்லுவேன். ஆனால் ஒருபோதும் அந்த பணிவை உன்னை அடிமையாக்கிடக்கூடாது. என்ன சொன்னாலும் என்ன திட்டுனாலும் நீ அமைதியாக இருந்துக்குவ, அமைதியாக காதில் வாங்கிக்குவ நினச்சி உன்னை யாராவது ஏளனமாக இலக்காரமாக நடத்தினா அவங்ககிட்ட நீ பணிஞ்சு பொறுமையாக போகணுன்ற எந்த அவசியமும் இல்லை அல்லவா? நீதான் சிறந்த பிள்ளை. உனக்கு எல்லா தகுதிகளும் திறமைகளும் இருக்குன்றதை நீ புரிஞ்சு நடந்துக்கோ. ஆனால் இந்த சிறந்த பிள்ளைங்கிற எண்ணமும் தகுதியும் திறமையும் உனக்கான ஆணவமாகவோ அகம்பாவமாகவோ மாறிடக்கூடாது. இந்த உலகத்தில் இருக்கும் அனைத்தையும் உனக்கானதாக மாற்றி கொடுக்க என்னால் முடியும். எல்லா விஷயங்களையும் நீ ஆசைப்பட்டது போல உனக்கானதாக உன் விருப்பத்துக்கு ஏற்றாற் போல
இந்த வராகியம்மா அமைச்சு தர்றேன். யார் மீதும் நீ அன்பு வைக்கலாம், எவ்வளவு வேணால் அன்பை அள்ளி கொடுக்கலாம், தப்பு இல்லை. ஆனால் அவங்களும் அதே அளவுக்கு உன் மேலே அன்பு காட்டணும்னு நீ எதிர்பார்க்காத. யாருடைய வாழ்க்கை எப்படி இருக்கோ அதன் கேட்டார் போல் அவங்க உன்னை கண்டிப்பாக ஒரு நாள் புரிஞ்சுக்கிட்டு உன்னை தேடி வருவாங்க. உன்னை புரிஞ்சுக்கிட்டவங்கக்கிட்ட நீ உண்மையாக இரு. உன்னை புரிஞ்சுக்காதவங்கக்கிட்ட நீ அமைதியாக விலகி நில்லு. அவங்க தானாகவே உன்னை பற்றிய தெளிவையும் புரிதலையும் உண்டாக்கி கொண்டு உன்னை தேடி வரக்கூடிய காலம் வருமேன் செல்லமே. உன்னுடைய நிம்மதியை குலைக்கிற மனிதர்களையும் உன் சுயமரியாதையை இழக்கிற அளவுக்கு உன்னை அவமானப்படுத்தும் மனிதர்களையும் உன் வாழ்க்கையில் நீ கூட வச்சுக்காத. யாராவது உன்னை அவமதிக்கிறாங்க, அவமரியாதை செய்கிறாங்கன்னா அவங்க கூட நிற்கிறத விட தனிமை எவ்வளவோ மேலானது தானே. தனியாக வாழ்கிறதும் வானத்தில் தனியாக பறக்கிற பறவை போல கஷ்டம்தான். ஏன்னா பறவைகள் கூட்டமாக பறக்கும்போது எல்லா பறவைகளோட இறக்கைகளும் சேர்ந்து காற்றை பின்னுக்கு தள்ளும்போது அதனால் சுலபமாக பறந்து முன்னோக்கி போக முடியும். ஆனால் தனியாக பறக்கிற பறவை அத்தனை காற்றையும் தனி ஆளாதானே தள்ளிக்கிட்டு போகணும். அதுக்கு கொஞ்சம் கஷ்டம்தான் இருக்கும். அதே போல தான் நீயும் தனி ஆளாக இருந்தாலும் கஷ்டங்களாக இருந்தாலும் தனித்துவமாக வாழ்க்கையை தைரியமாக ஜெயிக்க தயாராகு. ஒரு மனுஷன் கோடி கோடியாக சம்பாதிக்கிறது பெருசில்லை. ஏன்னா எத்தனையோ கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிற மனிதர்கள் மனசில் நிம்மதி இல்லாமல் தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. கோடிக்கணக்கில் சம்பாதிச்சாலும் மனசில் நிம்மதி இல்லாத வாழ்க்கைங்கிறது வெற்றியற்ற சந்தோஷமற்ற வாழ்க்கையாக அல்லவா இருக்கும். அந்த வெற்றியும் பிரயோஜனம் இல்லை. அதனால் நீ நடுத்தர குடும்பத்தில் எளிய வாழ்க்கையை வாழ்ந்தாலும் மன நிறைவோடு வாழ பழகு. எந்த ஒரு மனிதன் ஒவ்வொரு வேலையையும் சிறப்பாக மன நிறைவோட மகிழ்ச்சியாக செஞ்சு வாழ்கிறாங்களோ அவர்களுக்கு தான் தனது உண்மையான ராஜ வாழ்க்கை. உன் வாழ்க்கையிலையும் நான் உனக்கான நல்லதை செஞ்சு தர்றேன். வாழ்க்கை எப்போதும் நீ கேட்டதையெல்லாம் உனக்கு கொடுக்காது. அதுக்காக உனக்கு தகுதி இல்லை நீ நினச்சிடாத. நீ கேட்டதை விட சிறப்பான உன்னை கண்டிப்பாக உன் வாழ்க்கை உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்க தான் போகுது. என்ன ஒன்று, அதுக்காக நீ கொஞ்சம் பொறுமையாக காத்திருக்கணும். எந்த விஷயத்திலும் அளவுக்கு அதிகமாக திட்டம் போடாதே. வாழ்க்கையில் நான் உனக்காக பல திட்டத்தை போட்டு வச்சுருக்கேன். நான் போட்ட திட்டப்படி உனக்கான அனைத்தும் சிறப்பாக உன்னை வந்து சேருங்கிறத புரிஞ்சுக்கோ. உன் வாழ்வில் இருக்கும் கஷ்டங்களை எல்லாம் காணாமல் போக செய்து உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்க நான் இருக்கேன். உன் வாழ்க்கை இனி ஒருபோதும் கஷ்டமாகவே இருக்காது. உன் வலிகளையும் வேதனைகளையும் மறையச் செய்து உனக்கான வலிமையை கொடுத்து உன்னை உயர்த்த இந்த வராகியம்மா காத்துக்கிட்டு இருக்கேன் என் செல்லமே. நீ பட்ட கஷ்டம்தான் உன் வாழ்க்கையில் உன்னை மாற்றுதுங்கிறது எனக்கு நல்லா தெரியும். உன்னுடைய வலியும் வேதனையும் சில சமயங்களில் உன்னை முரட்டுத்தனமாக மாற்றுது. சில சமயங்களில் உன்னை அமைதியான ஆளாக பக்குவப்பட்ட ஆளாக மாற்றுது. சில சமயத்தில் உன்னை அறிவாளியாகவும் மாற்றிடுது. அதனால் எப்போதும் இதே போல் உனக்கு எதிர்மறையாக நடக்கிற விஷயங்களை கூட உனக்கு நேர்மறையானதாக நல்ல அனுபவமாக எடுத்துக்கோ. எல்லா விஷயங்களையும் அமைதியாக புரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கையை அழகாக எடுத்துக்கிட்டு வழி நடத்தி வாழ தயாராகு. உன் சொந்த மனசே பல சமயங்களில் உனக்கு எதிராக உனக்கு எதிரியாக வேலை செஞ்சு உன்னை நோகடிக்கிறதையும் நொடிக்கு நொடி உன்னை கொல்றதையும் நான் பார்க்குறேன். தேவையில்லாமல் உன் மனசு ஞாபகப்படுத்தும் அத்தனை விஷயங்களையும் நினச்சிக்கிட்டு நீ வருத்தப்பட்டு மன அழுத்தம் கொள்ளாதே. உன் மன அழுத்தத்தையும் வருத்தத்தையும் காணாமல் போக செஞ்சு உனக்கான மகிழ்ச்சியை கொடுப்பதற்காகவே இந்த வராகியம்மா காத்துக்கிட்டு இருக்கேன். உன்னுடைய கொள்கையில் நீ உறுதியாக இருக்கும்போது நான் இதைத்தான் செய்வேன் இப்படி தான் செய்வேன் நீ செய்யும்போது உன்னை வெறுப்பவர்களின் எண்ணிக்கை அதிகமாகத்தான் செய்யும். ஆனால் அதுக்காக உன் கொள்கையிலிருந்து நீ மாற வேண்டாம். உன் செயல்களிலிருந்து நீ தடுமாற வேண்டாம். உனக்கென ஒரு கொள்கையை சரியாக நேர்மையாக உண்மையாக வச்சுக்கிட்டீன்னா அதை மன உறுதியோடு செஞ்சுக்கிட்டு வாழ்ந்துக்கிட்டு போய்கிட்டே இரு. யாராலும் உன்னை அசைக்க முடியாது. நீ மன உறுதியோட உன் வாழ்க்கையை சிறப்பாக வாழ்வதே அவர்களுக்கு மிகப்பெரிய தண்டனையாக இருக்கட்டும். சும்மாவே உன்னை குறை சொல்லிக்கிட்டு குத்தம் கண்டுபிடிச்சிக்கிட்டு இருக்கிற மனிதர்களை நினச்சி நீ வருத்தப்பட வேண்டாம். உன் வாழ்க்கையை நீ நிம்மதியாக வாழ தயாராகு. அடுத்தவங்களுக்கு நீ அதிக முக்கியத்துவம் கொடுக்கும்போது அவங்க கூப்பிடும் போதெல்லாம் ஓடி போய் நிற்கும் போது அவங்க உங்க கூட பேசுகிறதுக்காக தொடர்பு கொள்ளும் போதெல்லாம் நீ பேசிக்கிட்டே இருக்கிறதால அவங்க என்னவோ நீ சும்மா இருக்கிறதா நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் உண்மையிலேயே நீ அவங்களுக்காக நேரத்தை ஒதுக்கி அவங்களோட போய் பேசுகிற, அவங்களுக்கு மரியாதை கொடுத்து முக்கியத்துவம் கொடுக்குற.
அவங்களுக்காக நீ ஒவ்வொரு விஷயத்திலும் நேரத்தையும் காலத்தையும் ஒதுக்கி செயல்படுறங்கிறது எனக்கு நல்லா தெரியும். நீ எதுக்கும் வருத்தப்படாத. உன்னை புரிஞ்சுக்காத மனிதர்களுக்கும் உன்னை அலட்சியமாக சாதாரணமாக நினைக்கிற மனிதர்களுக்கும் இந்த வராகி அம்மா உன்னை உயர்த்தி உன் வெற்றியின் மூலமாக நீ யாருங்கிறத புரிய வைக்கிறேன். உனக்கான வெற்றியை கொடுக்கவும் உன்னை நல்லபடியாக ஜெயிக்க வைக்கவும் தானே நான் வந்திருக்கேன். நீ எதுக்கும் வருத்தப்படாத. உன் வாழ்க்கையை மாற்றி அமைச்சு உனக்கான மகிழ்ச்சியை நான் கொடுப்பேன். உனக்கு எல்லாமுமாக நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். தான் தப்பு செஞ்சோங்கிறத ஒத்துக்கொள்ளாத எந்த மனிதர்களும் உன் வாழ்க்கைக்கு அவசியம் இல்லை என் செல்லமே. ஏன்னா பல பேர் தான் தப்பு செஞ்சதை ஒத்துக்காம நடந்த தவறுகளுக்கு நீ தான் காரணம்னு உன் மேலே பழி போட கூட தயாராக இருப்பாங்க. அதனால் தவறுகளை ஒத்துக்கொள்ளாமல் அடுத்தவன் மேலே பழி போட்டு தப்பிச்சுக்கணும்னு நினைக்கிற மனிதர்களை எப்போதுமே உன் வாழ்க்கையிலேருந்து கொஞ்சம் தள்ளி தூரமாக வச்சுக்கோ. கர்மா எல்லாத்தையும் பார்த்துக்கோ. தப்பு செஞ்சவனுக்கு தண்டனையை கொடுக்கும்னு நீ அமைதியாக இருந்தாலே உனக்கான அனைத்தையும் நான் சிறப்பாக செஞ்சிருவேன். அதே நேரத்தில் சில இடங்களில் பேச வேண்டிய நேரத்தில் பேசவும் தயாராக இரு. எல்லா இடத்துலையும் அமைதியாக அடங்கி போயிட்டே இருந்தீன்னா எல்லாரும் உன் தலைக்கு மேலே ஏறி உன்னை தூக்கி போட்டு மிதிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதனால் சில நேரங்களில் சில மனிதர்களை எப்படி பேசணுமோ அப்படி பேசி அவங்களுக்கு பதிலடி கொடுக்க கற்றுக்கோ. வாழ்க்கையில் பணம் மட்டுமே எல்லாம் கிடையாது. ஆனால் எல்லாத்தையும் செய்கிறதுக்கு ஜெயிக்கிறதுக்கு பணம் தேவை. உனக்கு தேவையான பணத்தை நான் கொடுப்பேன். உன் வாழ்க்கையில் நான் உயர்வை உண்டாக்குவேன். நீ எப்போதும் மன அமைதியோட வாழ்க்கையை மகிழ்ச்சியோட வாழ தயாராகு. என் அருளும் ஆசீர்வாதங்களும் உனக்கு துணையாக இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலை கொள்ளாதே. உன் மனசை லேசாக்கி உனக்கான மகிழ்ச்சியை நான் கொண்டு வந்து கொடுக்குறேன். கடல் அளவுக்கு ஆசை இருந்தாலும் கையில் எவ்வளோ தண்ணியை பிடிக்க முடியுமோ அவ்வளோ தண்ணியை தானே கடல்லேருந்து எடுக்க முடியும். அதே போல தான் உன் எதிர்பார்ப்புகள் எவ்வளவு இருந்தாலும் உன் தகுதிக்கும் திறமைக்கும் ஏற்றார் போல வெற்றியை கண்டிப்பாக இந்த வராகி அம்மா உனக்கு கொடுப்பேன். நல்லதையே நினச்சிக்கிட்டு வாழ்க்கையை நல்லபடியாக வாழ்ந்துக்கிட்டு போய்கிட்டே இரு. உனக்கானது கண்டிப்பாக உன்னை வந்து சேரும். நீ எதிர்பார்க்குற அத்தனை விஷயத்தையும் இந்த வராகி அம்மா சிறப்பாக உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்குறேன். தாங்க முடியாத சுமைகள்னு இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை. எல்லா விஷயங்களையும் சமாளிக்க முடியுன்ற அந்த மனப்பக்குவம் உனக்குள்ளே வந்துடட்டும். மனப்பக்குவத்தோட எதையும் சமாளிக்கும் திறமையோட புத்திசாலித்தனத்தோடு இருக்கும் உனக்கு பாறை கூட பஞ்சாக மாறி போயிடும். தூக்க முடியாத சுமையும் பாறையும் இனிமேல் உன் வாழ்க்கையில் இல்லை. அனைத்தையும் லேசாக்கி பஞ்சு போல உனக்கு சாதகமாக உனக்கான நல்லதாக உன் வாழ்க்கைக்கு உகந்ததாக இந்த வராகி அம்மா மாற்றி காட்டுறேன். இனி எல்லா விஷயங்களும் நீ நினச்சது போலவே நடக்கும்படி நான் செய்கிறேன். குழந்தையாக இருக்கும்போது அடித்தாலும் உனக்கு வலிக்காமல் இருக்கும்போதே வலிக்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு நடிச்சுக்கிட்டு கத்தி அழுதாய் அல்லவா? சின்ன பிள்ளையா இருக்கும்போது எல்லாரும் உன்னை பார்க்கணும்னு நினச்ச, அதுக்காகவே கத்தி கத்தி அழுத. ஆனால் இப்போது எல்லாரும் உன்னை பார்க்குறாங்க. உனக்கு மனசு வலியும் வேதனைகளும் இருந்தாலும் வலிக்காத மாதிரியே நடிக்க வேண்டிய கட்டாயத்தில் நீ இருக்கன்றது எனக்கு தெரியும். எவ்வளவோ கஷ்டங்களையும் வருத்தங்களையும் மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு எதையும் வெளிக்காட்டி கொள்ள முடியாமல் நீ துன்பப்படுவதையும் நான் அறிவேன். வருத்தப்படாத. கூடிய சீக்கிரமே உன் மன கஷ்டங்கள் அனைத்தும் மறந்து போகும்படியும் உன் வாழ்க்கையில் உனக்கான நல்லது நடக்கும்படியும் இந்த வராகி அம்மா நான் பார்த்துக்கிறேன். உன் மதிப்பை நீ புரிஞ்சுக்கணும். உன் நடை உடை வார்த்தைகள் என அனைத்தையும் மாற்றிக்கோ. உனக்கென ஒரு எல்லையை வச்சுக்கோ. அதன் மூலமாக உன்னை நோக்கி வர மனிதர்கள் மாறுவார்கள். உன்னை மதிக்காத இடத்துல நீ ஒரு நிமிஷம் கூட நிற்காத. உன்னை மதித்து மரியாதை கொடுக்குற இடத்துல நீ ஆளாக போய் நிற்க பழகு. இந்த வராகி அம்மாவும் உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கைக்கான நல்லதையெல்லாம் சிறப்பாக செஞ்சு கொடு.